டாக்டர் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, முக்கியமா பூ பெய்த நாள்ல இருந்து பெண் குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டியது என்ன, ஏன் மாதவிடை கரெக்டா வரல, அதெல்லாம் எந்த காரணம்ன்றதை நான் சொல்றேன். அதே போல ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்கணும், மாதவிடை பூ பெய்த நாள்ல இருந்து மாதம் என்னென்ன சாப்பிடணும் இதெல்லாம் சொல்றேன் நான் உங்களுக்கு. நல்லா கேட்டுக்குங்க. மாதவிடை ஃபஸ்ட்டு பூ பெய்த உடனே எப்படி நீங்கள் சாப்பாடு கொடுப்பீங்க? உளுந்தங்களி தருவீங்க, வடை தருவீங்க, புட்டு தருவீங்க, பாசிப்பயிர் தருவீங்க, நான்வெஜ் தருவீங்க, எல்லாமே தரீங்க. அதே அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா பூ பெய்து அடுத்த மாதம் எதுவுமே தரதில்லை, சும்மா சாப்பாடை போடுறோம் அனுப்பிடுறோம். அது மாதிரி தான் இருக்குது. மாதம் மாதம் வரும்போது முட்டை, உளுந்தங்கஞ்சி, நல்லெண்ணெய், பாசிப்பயிறு இதெல்லாம் தொடர்ந்து நீங்கள் கொடுக்கணும். கொடுத்துட்டு வந்தீங்கன்னா எந்த தடையும் இல்லாமல் உங்களுக்கு மாதவிடை வரும். பின்னாடி இதனால் என்ன கெட்டது நடக்குன்னா, மாதவிடை ஒரு மாதம் வருது, ஒரு மாதம் வரல அப்படின்னா உணவு தான் மெயின். உணவு சரியில்லைன்னா உங்களுக்கு மாதவிடை வராது. ரத்தத்தில் கழிவுகள் இருந்தால் தான் மெயினாக மாதம் மாதம் பீரியட் ஆவாங்க பிள்ளைங்க. அப்போ அந்த உணவை நம்ம கொடுத்தாதான் ஸ்ட்ரென்த் இருக்கும், அந்த கழிவுகளும் வரும். நீங்கள் பின்னாடி இதனால் குழந்தைகள் தங்காது, மென்சஸ் ஆகாதனால பல பிரச்சனை, வெள்ளைப்படுதல் இருக்கும். சரியான உணவு கொடுக்காம அந்த நல்லெண்ணெய் கொடுத்தீங்கன்னா புண்ணாகாது. தேங்காய் இதெல்லாம் கொடுக்கும்போது நல்ல சத்தானது கிடைக்கும். ஆகாரங்கள் கிடைக்க கிடைக்க பிள்ளைகளுக்கு நல்ல தெம்பு இருக்கும், இடுப்பு வலி இருக்காது. பின்னாடி டெலிவரி ஆனாலும் அந்த தெம்பு இருக்கும் அவங்களுக்கு. நம்ம உளுந்தங்கஞ்சி, வடை, உளுந்த வடை அதாவது நேச்சுரலாக கொடுக்கணும். கடையில் விற்கிறது அதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு கடையில் விற்கிறதுலாம் நல்லதில்லை, வீட்டில் செஞ்சு கொடுங்க. மாதம் பூ பெய்த 3 நாளும் அந்த மாதம் மாதவிடை அப்போ 3 நாளும் புட்டு, உளுந்தங்களி அல்லது உளுந்த வடை, பாசிப்பயிறு, நல்லெண்ணெய், முட்டை இது மெயினாக கொடுத்துட்டிங்கன்னா பின்னாடி எந்த பிரச்சனையும் இருக்காது. கை கால் வலி எதுவுமே சொல்ல மாட்டாங்க, சுறுசுறுப்பாக இருப்பாங்க பிள்ளைங்க. நல்லா வேலை செய்வாங்க, ஓடுவாங்க, ஆடுவாங்க, எல்லாமே செய்வாங்க. பின்னாடி எந்த பிரச்சனையும் வராது. கண்டிப்பாக சொல்கிறேன். நம்ம எப்படி நம்ம கிராமத்தில் பாட்டிலாம் என்ன சாப்பிட சொன்னாங்களோ அதை சாப்பிட்டாதான் இனிமே போகிற காலத்தில் நம்ம அதை கரெக்ட் பண்ணிக்க முடியும், நல்லாவும் இருக்கலாம். 30 வயசுக்கு மேலே உள்ள பெண்களுக்கு ஏன் மாதவிடை வரலைன்னா, சரியாக செஞ்சு சாப்பாடு உணவு கரெக்டாக சாப்பிட மாட்டாங்க. ஏதோ போகிறோம், இதை சாப்பிடுவோம், சோம்பேறித்தனமாக அதை சாப்பிடுவோம் அப்படின்ட்டு அந்த நல்ல உணவுகள், இப்போ நான் சொன்ன உணவுகளை எடுத்துக்கிறது இல்லை அவங்க. ஒரு சாப்பாடை போட வேண்டியது, ஒரு ரசத்தை ஊற்றி சாப்பிட்டுட்டு அதுக்குள்ள காய்களோ அல்லது அதுக்குள்ள எந்த சைடும் கிடையாது சாப்பிட்டுட்டு, இப்போ முறுக்கு, மிக்சர் இது மாதிரி நொறுக்கு தீனிகளை வச்சுக்கிட்டு சாப்பிட்றது. மெயின் முறுக்கு தீனிகளை அவாய்ட் பண்ணணும். அது சாப்பிட நமக்கு மென்சஸ் எல்லாம் கரெக்ட் ஆகாது. சத்தானதுன்னா டெய்லியும் ஒரு காய், ஒரு கூட்டு இது மாதிரி சாப்பிட்டீங்க, குழம்புல இருக்க காயெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா தான் கண்டிப்பாக கீரை, கருவேப்பிலை, துவையல் இது மாதிரி டெய்லியும் ஒரு பயிர்கள் இது மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா 30 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு சத்தான ஆகாரம் கிடைக்கும். கிடைச்சாதான் உங்களுக்கு அந்த மாதம் அந்த மென்சஸ் வரல அது இதுன்னு சொல்கிறது கரெக்டாக இருக்கும். எல்லா கால்சியம் உள்ளது என்னென்ன சாப்பிடணும், முட்டை சாப்பிட்லாம், நல்லாவே பாதாம் பருப்பு சாப்பிட்லாம். இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான பீரியடு 50 வயசுக்கு மேலே நின்னவங்களும் என்ன செய்கிறாங்கன்னா திருப்பி இதே மாதிரி உணவுகள் எடுக்கும்போது அவங்களுக்கு வருது. அது நல்ல ரிசல்ட். அது வரக்கூடாதுதான், ஆனால் அந்த உணவு எடுக்கும்போது வருதுன்னா அப்போ அவங்களுக்கு சத்து இருக்குது, அந்த கழிவுகள் வெளிவருது. அப்போ அவங்களுக்கே வரும்போது நீங்கள் இது மாதிரி உணவுகளை எடுக்க உங்களுக்கு பீரியட்லாம் கரெக்டாகிடும். சத்தான உணவுகள் எடுக்கலைன்னா பீரியட் உங்களுக்கு வராது. இதெல்லாம் சாப்பிடணும் கண்டிப்பாக. நான் சொன்னது எல்லாருக்குமே எப்படி பூ பெய்த நாள்லேருந்து சாப்பிட்றோமோ அந்த சாப்பாடை நீங்கள் எடுத்துங்க. கண்டிப்பாக எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வராமல் இருக்காது. எப்படியும் 48 வயசுல தான் நிற்கும், அது முடிக்க நமக்கு வராமல் இருக்காது. அதுக்கு காரணம் நம்ம தான். நம்ம எடுத்தோம்னா, நான் சொல்கிற உணவுகளை நீங்கள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வரும்.